பொதுமக்களாக ஒன்று சேர்ந்து நன்றி சொல்லணும். யாருக்காகனா வெங்கடேஷ்குமார் அண்ணனுக்காக. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மாசமா எங்களுக்காக மின்விளக்கு வந்து எரியலை. இதுக்காக வந்து அவர்கிட்ட வந்து முறையிட்டோம். அவர் வந்து நாங்கள் நைட்டு முறையிட்டோம், காலையிலேயே அதிகாரிகளாம் வர வச்சு இதுக்கு உண்டான ஒரு முடிவு வந்து சொல்லிட்டாரு. மின்விளக்கு எரிக்கிறதுக்கு வெங்கடேஷ்குமார் அண்ணனுக்கு மிக்க நன்றி. தாவேக்கா வேட்பாளர் வெங்கடேஷ்குமார் அண்ணாக்கு மிக்க நன்றி. நாங்கள் நைட்டு வந்து கோரிக்கை வச்சோம், ஆனால் பகலில் நிறைவேற்றி விட்டாரு. மிக்க நன்றி. ஆரணி தொகுதி வாழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வெங்கடேஷ்குமார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆரணி தொகுதி வேட்பாளராக நின்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ஆரணி தொகுதிக்குட்பட்ட மேல்மட்டம் அப்படிங்கிற கிராமத்தில் சாலையில் இருக்கிற அந்த மின்விளக்குகள் எரியல அப்படின்னு சொல்லி அங்கிருந்த உறவுகள் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க. ஒரு மாத காலமாக இந்த விளக்கெல்லாம் எரிய மாட்டேங்குதுன்னு. அதற்கான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நமது வெற்றி கழகத்தினுடைய தளபதி ஆட்சியில் இப்படி ஒரு கிராமம் இருண்டு கிடக்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. எனவே தலைவரின் அறிவுறுத்தலின்படி எல்லாருமே நீங்கள் சரியாக செயலாற்றுவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அதைத் தொடர்ந்து மறுநாளே அதற்கான நடவடிக்கை எடுத்து மின்விளக்குகள் சரி செய்யப்பட்டு சாலையிலலாம் மின்விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக அவங்க அதனுடைய நன்றியை தெரிவித்ததை தான் நீங்கள் பார்த்தீங்க. உங்களோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோட கழக தோழர்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்கிட்ட அவங்க கட்டாயம் அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்கன்னா உடனடியாக அதற்கான தீர்வு காண நான் வழியை காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே உங்களோட பயணிப்பேன் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். நன்றி.